வணக்கம், நான் அருண்குமார் செகண்ட் சிஎஸ். இன்றைய செய்திகள். ஜப்பானில் பரவும் புதிய பாக்டீரியா 2 நாளில் உயிரை பறிக்கும் அபாயம். குரூப் ஏ ஸ்டெப்டோகாக்கஸ் எனப்படும் சதையை உண்ணும் அரிதான பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருகிறது. இந்த பாக்டீரியா தொற்றை கவனிக்காமல் விட்டால் 2 நாட்களில் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது, மருத்துவர் தெரிவித்துள்ளார். எளிதில் பாதிப்பு. குரூப் ஏ ஸ்டெப்டோகாக்கஸ் என்னும் பாக்டீரியாவில் 1999 ஜப்பானில் கண்டறியப்பட்டது. இந்த வகை தொற்று பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கி பழகுவருக்கு, அவர்களிடமிருந்து உணவு மற்றும் பானங்களை பகிர்ந்து உண்ணுபவர்களுக்கு எளிதாக பாதிப்பு ஏற்படுவதாக ஜப்பான் தொற்று நோயில் மையம் தெரிவித்துள்ளது. இந்த வகையின் பாக்டீரியா தொற்று பொதுவாக வீக்கம் மற்றும் தொண்டை வலியிலிருந்து மூட்டு வலி, வீக்க காய்ச்சல், குறைந்த இரத்த அழுத்தம், சுவாச பிரச்சனை, உறுப்பு செயலி மற்றும் உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக டாக்டர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக 50 வயது மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்றால் பாதிக்கப்படுகின்றன. தற்போது ஜப்பானில் பாக்டீரியாக்கள் தொற்று பாதிக்கப்பட்டவர்களாக எண்ணிக்கை 1000 நெருங்கியுள்ளதாக, இது கடந்த ஆண்டை விட அதிகமாக என அந்த நாட்டை தேசிய தொற்று நோயால் மையம் அறிவித்துள்ளது. சதை உண்ணும் பாக்டீரியா குறித்து டோக்கியோ மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை தொற்று நோயில் பேராசிரியர் கொஞ்சிகுச் கூறியதாக, இந்த பாக்டீரியா தொற்று நோய் ஆளாகும் நபர்களின் பெரும்பாலானவரில் இழப்பு 48 மணி நேரத்திற்குள் நிகழ்கின்றது. நோயாளிகளில் முதல் கால் வீக்கம் காணப்படுகின்றது. சில மணி நேரங்கள் அது முழங்கால் வரை வீக்கமடையும். 48 மணி நேரத்திற்குள் அவர்கள் இழக்கின்றனர். அதிர்ச்சி. ஜப்பானில் தற்போது தொற்று நோய் விதியின்படி இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டோர்கள் எண்ணிக்கை 2508 கூறப்படுகிறது. அதிர்ச்சியூட்டும் வகையில் அவர்களில் 30% பேருக்கு இறக்க வாய்ப்புள்ளது. சதை உண்ணும் பாக்டீரியா தொற்று நோயிலிருந்து மக்கள் தங்கள் பாதுகாத்து கொள்ள கை சுத்தம் பராமரிக்க வேண்டும். வெட்டும் காயங்களை அப்படியே விடாமல் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நோயாளிகள் மலம் கழிதல் பின்பு கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர். நன்றி.